உடலில் இருந்து வந்த ரத்தம் ஏதாவது பெருகி அதில் அனுஷ்கா காலடியை எடுத்து வைத்து விட்டால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும். அதுவும் இல்லாமல் சீன் ஆஃப் கிரைமுக்குள் அனுஷ்கா இப்பொழுது நுழைவதே ஒரு வகையில் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய செயல்தான். இரு கால்களையும் மடக்கி கொண்டு இடுப்பு மட்டும் தரையில் பதியும்படியாக ரமணி இறந்து கிடந்தான். அவனுடைய தலை மிகவும் பயங்கரமாக சிதைந்திருந்தது. அனுஷ்கா அந்த தலையை முதலில் உற்று பார்த்தாள். தலை முழுவதும் கண்ணாடி சில்லுகள், அவனை சுற்றிலும் பலமான கண்ணாடி துண்டங்களும் சில்லுகளும் இருந்தது. ரத்தம் ஆறாக பெருகி இருந்தது. இப்படி ஒரு கோரத்தை எதற்காக செய்ய வேண்டும்? சீன் ஆஃப் கிரைமை பார்த்தவுடன் இந்த கேள்விதான் அவளுடைய மனதில் எழுந்தது. அடுத்ததாக கரங்களை பார்த்தாள். கரங்களில் இருந்த விரல் இடுக்குகளில் நகத்தில் சில சதைகள் ஒட்டி இருப்பது போல் தெரிந்தது. அது ரமணியுடைய சொந்த சதையா அல்லது கொலையாளியின் சதையாக கூட இருக்கலாம். அவன் போட்டிருந்த உடை முழுவதும் ரத்தத்தால் நனைந்திருந்தது. உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.